ஹலோ கைஸ், இன்றைக்கி கேசஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க. இங்கே பாருங்கள், பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் தலைமையில் 1979ஆம் ஆண்டு ஜனவரியில் பிபி மண்டல் தலைமையில் சட்டப்பிரிவு 340 படி பின்தங்கியோருக்கான 2வது ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்டுங்க. அதாவது 1990 விபி சிங் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த 27% இடஒதுக்கீடை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா சகானே வர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு, இடஒதுக்கீடு வழக்கு அப்படி தொடர்பானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாங்க, இந்த வழக்கு வந்துட்டு இந்திரா சகானே வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்துட்டு சமூக நீதி அப்படிங்கிற சாப்டரில் தான் இந்த பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் இந்த கொஸ்டின் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓபிசி ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு கமிஷன் என்ன அப்படின்னா கலையற்கல் கமிஷன் தான். ஓபிசி ரிலேட்டடாக ஃபார்ம் பண்ணால் ஃபஸ்ட்டு கமிஷன். ஸோ இந்த மண்டல் கமிஷன் வந்துட்டு செகண்டாக ஃபார்ம் பண்ண ஒரு கமிஷன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நன்றி, வணக்கம்.